ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது த மெஜிஷியன் சீனியர் அப்படிங்கிற மான்வாவோட சாப்டர் 11 அண்ட் 12 தான் இன்னைக்கு இப்படியில் பார்க்க போகிறோம். நான் பார்த்ததுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் மான்வான்னு கூட இதை சொல்லலாம். என்ன ஸ்டோரி லைன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும், காமெடியாகவும் சூப்பராக அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணிட்டே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க, டைம் மிஸ் பண்ணாமல் சாப்டர் 11 போகலாம். இப்போ அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் காலையில் தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ பெஞ்சில் படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கவும் அப்போ டோபி நம்ம ஹீரோ பக்கத்தில் வந்துட்டு, பிளேயர் நேற்று நைட்டு உனக்கு என்னாச்சுன்னு தெரியுமா அப்படின்னு டோபி நம்ம ஹீரோ பார்த்து கேட்கவும், அதுக்கு நம்ம ஹீரோவோ நேற்று நைட்டு ரொம்ப டயர்டாக இருக்குன்னு நான் நல்லா தூங்கிட்டப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கவும், இதை கேட்டுட்டு டோபியும் நம்ம ஹீரோவை பார்த்து நம்ம அகாடமிக்கு பக்கத்தில் யாரோ ஒரு பெரிய பிளாஸ்ட்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம அகாடமியும் அந்த பிளாஸ்ட்டை கிரியேட் பண்ணவங்களை பற்றி தான் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருமே நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட் யாரோ ஒரு ஆள் தான் ஹை லெவல் மேஜிக்கை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அது யாரும் தான் இப்போ தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு டோபி நம்ம ஹீரோ பார்த்து சொல்லவும், ஓ அப்படியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அப்போ டோபி நம்ம ஹீரோவை பார்த்து அந்த ஹை லெவல் மேஜிக் யூஸர் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கவும், நம்ம ஹீரோ எனக்கு அதெல்லாம் பற்றி தெரியாது அப்படின்னு சொல்லவும், அப்போ டோபியும் நம்ம ஹீரோவை பார்த்து எனக்கு தெரிஞ்ச ஹை லெவல் மேஜிஷியன் அப்படின்னா அது மிஸ் பென்ட்லி மட்டும்தான், பட் அவங்களா இருக்காது அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ அதை கேட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறான். ஏன்னா மிஸ் பென்ட்லி ஹை லெவல் மேஜிஷியன் அப்படிங்கிறது டோபி சொல்லி தான் நம்ம ஹீரோக்கு தெரியுது. அப்போ நான் மேஜிக் சம்பந்தமா இருக்கிற எல்லா டவுட்டையுமே மிஸ் பென்ட்லி கிட்டே கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மிஸ் பென்ட்லி மீட் பண்ணலாம் அப்படின்னு டோர் கிட்ட வரவும், அப்போ மிஸ் பென்ட்லியுமே டோர் ஓப்பன் பண்ணிட்டு, பிளேயர் நீ இப்போ கரெக்டான டைமுக்கு தான் வந்திருக்க, உன்னை மீட் பண்ணலாம் அப்படின்னு கிளாஸ்க்கு வரலான்னு இருந்தேன், இப்போ நீனே இங்கே வந்தது நல்லதா போச்சு, சரி உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் பென்ட்லியுமே நம்ம ஹீரோ கிட்ட நியூஸ் பேப்பர் எடுத்து காமிச்சிட்டு, நீ அதில் ஹெட்லைனை செக் பண்ணி பாரு, மேத்தமெட்டிக்கல் அசோசியேஷன்ல இருந்து நம்ம பப்ளிஷ் பண்ண ராஸ் தியரத்தை பத்தி புதுசா ஒரு நியூஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. அப்புறம் இந்த தியரத்தோட ஐடியாவை ஃபர்ஸ்ட் நீ தான் கொடுத்த, ஸோ அதனால தான் உன்னோட பேரை ஃபர்ஸ்ட்ல எழுதியிருக்கேன் அப்படின்னு மிஸ் பென்ட்லி நம்ம ஹீரோ பார்த்து சொல்லலாம். நம்ம ஹீரோவும் இதெல்லாம் இருக்கட்டும் மிஸ் பென்ட்லி, எதுக்காக நான் உங்களை மீட் பண்ண வந்தேன்னா நான் உங்ககிட்ட சில முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லலாம். என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு மிஸ் பென்ட்லி கேட்கவும், மிஸ் பென்ட்லி என்னையும் உங்க கூட மேக்ஸ் படிக்க அலோவ் பண்ணுங்க அப்படின்னு கேட்கவும், இதை கேட்டு மிஸ் பென்ட்லியுமே ஷாக் ஆயிட்டு, ஆனா திடீர்னு எதுக்காக முடிவு பண்ணியிருக்க, அப்புறம் நீ ஒரு மெஜிஷியன் ஆக போறேன்னு சொன்னியே என்னாச்சு அப்படின்னு கேட்கவும், நீங்க சொல்றது கரெக்ட் தான், எனக்கு ஜஸ்ட் ஒரு மெஜிஷியன் ஆகணும், பட் எனக்கு மேக்ஸையும் ரொம்ப பிடிக்கும், ஸோ மேக்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுறதை விட்டுட்டா அப்புறம் ஃபியூச்சரில் அதை நினச்சி ரிக்ரெட் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் இப்போயே மேக்ஸ் கற்றுக்கலாம் அப்படின்னு உங்ககிட்ட வந்துட்டேன். ஈவன் சில நேரத்தில் என்னோட பாஸ்ட் லைஃப்பில் நான் பெரிய மேக்ஸ் டீச்சராக இருக்கிற மாதிரிலாம் எனக்கு கனவெல்லாம் வருது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லலாம். மிஸ் பென்ட்லி இதை கேட்டுட்டு பயங்கரமாக ஹாப்பி ஆகிட்டு நம்ம ஹீரோட கையை பிடிச்சிட்டு, நீ இப்படி சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷம், நீ இதுக்கப்புறம் டெய்லி நைட்டு என் கூட வந்து மேக்ஸ் கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் பென்ட்லி நம்ம ஹீரோ கிட்ட க்ளோஸாக வரவும், அட எவ்வளோ க்ளோஸாக வராதிங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கு. பட் மிஸ் பென்ட்லி அதெல்லாம் கண்டுக்காம, பிளேயர் உங்ககிட்ட டேலண்ட் அதிகமாக இருக்கு, ஸோ நீ எங்க கூட சேர்ந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சினா நீ கண்டிப்பாக ஒரு பெரிய மேத்தமெட்டிஷியன் ஆக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொன்னதை கேட்டு ஹாப்பியாக இருக்கவும், நம்ம ஹீரோவும் பட் என்னதான் நான் உங்க கூட சேர்ந்து மேக்ஸ் எல்லாம் படிச்சாலும் இடையில நான் மேஜிக்கை பற்றி சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்பேன் அப்படின்னு சொல்லவும், அதுக்கு மிஸ் பென்ட்லியும் எந்த பிரச்சனையும் இல்லை, உன் டவுட்லாம் நான் கிளியர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லவும், நம்ம ஹீரோ அதை கேட்டுட்டு தேங்க்யூ மிஸ் பென்ட்லி, நம்ம அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்பலான்னு பார்க்கவும், நம்ம ஹீரோ போகிறப்பே மிஸ் பென்ட்லியும் மறந்துடாத நாளைக்கு நைட்லேருந்து வரணும் அப்படின்னு சொல்லவும், கண்டிப்பா அப்படின்னு நம்ம ஹீரோவும் அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு பார்க்கவும், மிஸ் பென்ட்லியும் பிளேயர் ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெயிட் பண்ண சொல்லவும், நம்ம ஹீரோ என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு பார்க்கவும், மிஸ் பென்ட்லியும் நம்ம ஹீரோவை பார்த்து, பிளேயர் எனக்கு தெரிஞ்சு உனக்கு இப்போ மேக்ஸை பற்றி உனக்கு எந்த டவுட்டும் இல்லை, பட் உனக்கு மேஜிக்கை பற்றி என்கிட்ட கொஸ்டின் கேட்கணும், அதுக்கு தானே அப்படின்னு மிஸ் பென்ட்லி கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து கேட்கவும், இதை கேட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு மிஸ் பென்ட்லியை பார்த்து, நீங்க எதை பத்தி பேசுறீங்க மிஸ் பென்ட்லி, நான் எதுக்காக இதை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா இப்பயே உங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணாதான் உங்களுக்கு எனக்கு ஒரு நல்ல கனெக்ஷன் இருக்கும், அப்ப மேஜிக்ல எனக்கு எந்த டவுட் வந்தாலும் நீங்களே கிளியர் பண்ணிடுவீங்க அப்படின்னு நம்ம ஹீரோவும் மிஸ் பென்ட்லியை பார்த்து அதை சொல்லலாம் அப்படின்னு ட்ரை பண்ண, பட் அதுக்காட்டியுமே மிஸ் பென்ட்லி நம்ம ஹீரோ பக்கத்துல வந்துட்டு, உன்ன மாதிரி மேக்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒரு பையன் கண்டிப்பா மேக்ஸ் ஒரு டூலா யூஸ் பண்ணி கண்டிப்பா என்கிட்ட பழக மாட்டான், நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் பென்ட்லியுமே நம்ம ஹீரோ பிடிச்சி டோருக்கு வெளில தள்ளிட்டு, நாளைக்கு மறந்துடாம வந்துரு அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஹீரோவும் உண்மையிலே மிஸ் பென்ட்லி பைத்தியமா இல்ல பைத்தியம் மாதிரி நடிக்கிறாங்களா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இப்ப நம்ம ஹீரோவும் வீட்டுக்கு போறான். இப்ப கட் பண்ண அடுத்த நாள் தான் காமிக்கிறாங்க. அடுத்த நாள் ஈவினிங் நம்ம ஹீரோவும் மேக்ஸை பிராக்டிஸ் பண்றதுக்காக மிஸ் பென்ட்லி உள்ள வரலாமா அப்படின்னு கேட்கவும், உள்ளவா பிளேயர் அப்படின்னு மிஸ் பென்ட்லி சொல்லலாம். இசபேலாவை நம்ம ஹீரோ வரதை பார்த்துட்டு, ஆமா இந்த டைம்ல உனக்கு என்ன இங்க வேலை, எதுக்காக இப்ப வந்திருக்க அப்படின்னு இசபேலா கேட்கவும், மிஸ் பென்ட்லி இசபேலாவை பார்த்து, இசபேலா சாரி இதை நான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ண மறந்துட்டேன், இதுக்கப்புறம் நம்ம மேக்ஸ் ஸ்டடீஸ்ல பிளேயர் நம்ம கூட ஜாயின் பண்ணிக்க போறான், அவனும் நம்ம கூட சேர்ந்து படிக்க போறான் அப்படின்னு சொல்லலாம். இசபேலாவை இதை கேட்டுட்டு அவளுக்கு இதுல விருப்பம் இல்லைனாலும் சரி ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறா. மிஸ் பென்ட்லியும் பிளேயர் வந்து உட்காரு, இசபேலா கிட்ட சில கொஸ்டின் கேட்கணுமா அப்படின்னு சொல்லி மிஸ் பென்ட்லியும் நம்ம ஹீரோ கிட்ட இசபேலாக்கு இருக்கிற டவுட்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஒரு கிணத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன கல்லை தூக்கி போட்டுட்டு அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கல்லை தூக்கி போட்டா அந்த பெரிய ஸ்டோன் அந்த சின்ன ஸ்டோனை மீட் பண்றதுக்கு மொத்தம் எவ்வளவு டைம் எடுத்துக்கும் அப்படிங்கிறது தான் இசபேலாவோட டவுட் அப்படின்னு சொல்லலாம். இதை கேட்டு நம்ம ஹீரோவும் அந்த பெரிய ஸ்டோன் அந்த சின்ன ஸ்டோன் மீட் பண்றதுக்கு கொஞ்சம் கூட வாய்ப்பே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோவும், ஏன்னா கிணத்துக்குள்ள ஏர் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும், சோ அந்த பெரிய ஸ்டோன் அந்த சின்ன ஸ்டோனை கேட்ச் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லலாம். இதை கேட்ட இசபேலா நம்ம ஹீரோ பார்த்து, பிளேயர் உனக்கு என்னதான் மேக்ஸ்ல கொஞ்சம் நாலேஜ் இருந்தாலும் காமன் சென்ஸ் கொஞ்சம் கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இசபேலாவும் நம்ம ஹீரோ பார்த்து சொல்லலாம். மிஸ் பென்ட்லி நம்ம ஹீரோவை பார்த்து, பிளேயர் நீ சொல்ற அந்த ஏர் ரெசிஸ்டன்ஸை பத்தி எனக்கு அந்த அளவுக்கு எதுவும் தெரியாது, பட்
ஃபாலிங் ஆப்ஜெக்ட்டுக்கு சேஜ் கொடுத்த தியரி தான் அப்படின்னு சொல்லலாம். இதை கேட்ட நம்ம ஹீரோவும் சயின்ஸ் அப்படிங்கிறது வெறும் நம்ம டெக்ஸ்ட் புக்ல படிச்சதை தெரிஞ்சுக்கிறது கிடையாது, நம்ம பிராக்டிகலா எக்ஸ்பெரிமெண்ட் பண்றது தான் சயின்ஸ் அப்படின்னும். நம்ம ஹீரோவும் எனக்கு 100% கன்ஃபார்மா தெரியும், ஏர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற இடத்துல 2 டிஃபரெண்ட் வெயிட்ல கீழே போடும்போது அந்த இடத்துல ஒரு வேக்யூம் ஆக்ட் ஆகி ரெண்டுமே சேம் டைம்ல தான் கிரவுண்டை வந்து ரீச் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு இசபெல்லாவும் நம்ம ஹீரோவை பார்த்து அப்பனா நீ சேஜே தப்புன்னு சொல்ல வரியா அப்படின்னு சொல்லி இப்ப 2 பேருமே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி உங்க 2 பேருமே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கப்போ போதும் உங்க ஃபைட்டை நிறுத்துங்க அப்படின்னு மிஸ் பென்ட்லி சொல்லவும், அப்ப நம்ம ஹீரோ மிஸ் பென்ட்லியை பார்த்து மிஸ் பென்ட்லி இந்த டவுட்டை கிளியர் பண்றதுக்கு நீங்க தான் ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லவும், இப்ப மிஸ் பென்ட்லி உங்க டவுட்டை கிளியர் பண்றதுக்காக இவங்க 2 பேருமே கூட்டிக்கிட்டு இப்ப கிரவுண்ட் கிட்ட வந்துட்டு இப்ப இசபெல்லாக்கு இருக்கிற டவுட்டை கிளியர் பண்றதுக்காக ஒரு பெரிய கல்லையும் ஒரு சின்ன கல்லையும் எடுத்துக்கிறாங்க. நம்ம ஹீரோ சொன்ன மாதிரி ஏர் ரெசிஸ்டன்ஸ் உருவாக்குறதுக்காக மிஸ் பென்ட்லி அவங்க மேஜிக் பவரை யூஸ் பண்ணி ஒரு ஏர் ரெசிஸ்டன்ஸை கிரியேட் பண்ணிட்டு இப்ப மிஸ் பென்ட்லி அவங்க பவரை யூஸ் பண்ணிட்டு மேல போறாங்க. நம்ம ஹீரோ மிஸ் பென்ட்லி யூஸ் பண்ற வின் மேஜிக் பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகும். அப்படி இந்த சாப்டர் 11 முடியுது. இப்ப சாப்டர் 12 ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோ மிஸ் பென்ட்லி யூஸ் பண்ற வின் மேஜிக் பார்த்துட்டு ஷாக் ஆகும். இப்ப இசபெல்லா நம்ம ஹீரோவை பார்த்து நீ கண்டிப்பா தோக்க தான் போற, நீ இவ்வளவு கான்ஃபிடன்ஸா இருக்காத அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து சொல்லவும், இப்ப மிஸ் பென்ட்லியுமே நான் அந்த 2 கலையும் கீழே போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் பென்ட்லி அந்த 2 கலையுமே ஒரே டைம்ல போடவும் இசபெல்லா நீ தோக்க போற அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கவும், இப்ப மிஸ் பென்ட்லி கீழே போட்ட அந்த 2 கலையுமே ஒரே டைம்ல வந்து கிரவுண்ட் ரீச் ஆகுது. ஆனா இது எப்படி பாசிபிள் அப்படின்னு இசபெல்லா பயங்கர ஷாக் ஆகும். பென்ட்லியுமே இதை பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ஆனா இசபெல்லாவும் எப்படி இவன் சொன்னது கரெக்டா இருக்கு அப்படின்னு இசபெல்லாவும் பயங்கரமா ஷாக்ல இருக்கும். மிஸ் பென்ட்லி நம்ம ஹீரோவை பார்த்து பிளேயர் உனக்கு எப்படி இது கரெக்டா தெரியும், சேஜில் சீக்கிர ஃபாலிங் தியரி தப்பு அப்படிங்கறத நீ எப்ப கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்கவும், நம்ம ஹீரோ கேட்டுட்டு மிஸ் பென்ட்லி கிட்ட சமாளிக்கணும் அப்படின்னு நான் சேஜ் எழுதின புக்ல இருக்கிற தியரியை படிச்சுட்டு அதை பிராக்டிகலா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தேன், அப்பதான் நான் அதை கண்டுபிடிச்சேன் சேஜோட தியரி தப்பு அப்படிங்கறது. அண்ட் மிஸ் பென்ட்லியால இது இன்னமும் சுத்தமா நம்ப முடியல. அவங்களும் நம்ம ஹீரோவை பார்த்து ஃபாலிங் தியரியவே கரெக்டா கண்டுபிடிச்சது பிளேயர் அப்படின்னு தான் வரப்போகுது அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து சொல்லலாம். இதை கேட்டு நம்ம ஹீரோவும் எனக்கு இந்த நேம் வாங்குறதுலாம் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை, இதை அப்படியே விட்டுலாமா அப்படின்னு கேட்கவும், அப்ப மிஸ் பென்ட்லி நம்ம ஹீரோவை பார்த்து கண்டிப்பா இதை அவ்வளவு ஈஸியா விட முடியாது, நம்ம ஃபாலிங் தியரி தப்பு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம், அப்புறம் இந்த ஃபாலிங் தியரி தப்பு அப்படிங்கிற இந்த ப்ராஜெக்ட்ல நீ இசபெல்லா கூட சேர்ந்து ஒர்க் பண்ண அப்படின்னு மிஸ் பென்ட்லி சொல்லலாம். நம்ம ஹீரோவை கேட்டுட்டு நானும் இதை பத்தி தான் யோசிச்சேன், எனக்கு இசபெல்லா சென்பையோட ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு இசபெல்லாவும் என்ன பிளேயருக்கு என்னோட ஹெல்ப் வேணுமா அப்படின்னு அவளுமே பயங்கரமா ஆச்சரியப்படுறா. என்ன என்னோட லைஃபே மாற போதா, எனக்குன்னு புதுசா ஒரு ரெப்புடேஷன் கிரியேட் ஆக போதா, நாங்க சேர்ந்து ஒர்க் பண்ண போறோமா அப்படின்னு இசபெல்லாவும் பயங்கரமா எக்ஸைட் ஆயிட்டு அவளுக்கு இதுல விருப்பம் இல்லாத மாதிரி ஓகே அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து சொல்லவும், இதை கேட்டு நம்ம ஹீரோவும் தேங்க்யூ சென்பே அப்படின்னு சொல்லவும், இசபெல்லாவும் இந்த பக்கம் நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ண போறோமா, அப்பனா இதுக்கு என்ன அர்த்தம் பிளேயர் இசபெல்லா அப்படின்னு இந்த பக்கம் இசபெல்லாவும் என்னென்னமோ நினைச்சு கனவு கண்டுட்டு இசபெல்லாவும் நம்ம ஹீரோவை பார்த்து இந்த அகாடமில எந்த பசங்களாவது உங்ககிட்ட வந்து பிரச்சனை பண்ணாங்கன்னா என்கிட்ட சொல்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், நம்ம ஹீரோ அதுக்கு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இசபெல்லா பார்த்து கை நீட்டவும், நம்ம ஹீரோ கை நீட்டத்தை பார்த்துட்டு இசபெல்லாவும் நான் அவன் கூட கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கணும்னு ஆசைப்படுறாப்புல இருக்க அப்படின்னு இசபெல்லாவும் லைட்டா வைக்கப்பட்டுக்கிட்டு எதுக்காக கை நீட்டுற அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து கேட்கவும், நம்ம ஹீரோ இசபெல்லா பார்த்து எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு 10 கோல்டு காயின் தர முடியுமா அப்படின்னு கேட்கவும், இசபெல்லாவை இதை கேட்டுட்டு ரொமான்டிக் சீன் வர இடத்துல ஏதோ காமெடி சீன் வைக்கிறேன் அப்படின்னு பயங்கரமா கிரிஞ்சு பண்ணி சாவடிக்கிறாங்கப்பா அப்படின்னு இசபெல்லாவை கத்திட்டு அவளும் நம்ம ஹீரோ கிட்ட 10 கோல்டு காயின் எடுத்து கொடுக்கவும், நம்ம ஹீரோ எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு எண்ணிக்கிட்டு இருக்கவும், இசபெல்லாவும் நம்ம ஹீரோ பார்த்துட்டு எல்லாமே கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஹீரோமே அந்த கோல்டு காயின் பயங்கரமா ஊத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு கோல்டு காயினை சம்பாதிக்கிறதுக்கு நான் லைப்ரரியில 1 வருஷத்துக்கு மேல கஷ்டப்படணும் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து நான் இதை வச்சு கண்டிப்பா ஒரு நாள் பெரிய பணக்காரனா வருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இசபெல்லாவும் நம்ம ஹீரோ பார்த்துட்டு பேருக்கும் புகழுக்கும் ஆசைப்படுற மாதிரி தெரியல, அதே மாதிரி இவனை பாக்குறப்பயே இவனுக்கு ஃபுல்லா பணத்து மேலே ஆசை கிடையாது, பட் வேற எதுக்கும் ஆசைப்படுறான் அப்படின்னு இசபெல்லாவை பார்த்துட்டு நீ இதை வச்சு என்ன பண்ண போற அப்படின்னு இசபெல்லா நம்ம ஹீரோவை பார்த்து கேட்கவும், இப்ப நம்ம ஹீரோவை கண்ண மூடி அவனோட பாஸ் லைஃப்ல இருக்க எல்லா மெமரிஸ் பத்தியுமே யோசிச்சு பார்த்துட்டு நீங்க என்ன கேட்க வரீங்கன்னு எனக்கு புரியல சிஸ்டர், பட் என்னோட லைஃபை இம்ப்ரூவ் பண்றதுக்கு எனக்கு அதிகமா காசு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மிஸ் பென்ட்லியை பார்த்து எனக்கு ஆல்ரெடி இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு, அப்புறம் சிஸ்டர் இசபெல்லா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நான் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கிறேன், நாளிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே இப்போ வீட்டுக்கு போறான். இப்போ அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ இப்போ கிளாஸ் ரூம்ல உட்காந்துட்டு இப்போ என்கிட்ட காசு இருக்கிறதுனால நான் பார்ட் டைமா ஒர்க் பண்ணணும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பெஞ்சில் பார்த்துட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ பட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு ஏ குப்பை உன்னை மீட் பண்றதுக்காக சீனியர் ஃப்ரெஜ் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லவும், நம்ம ஹீரோவும் யார் அந்த ஃப்ரெஜ் அப்படின்னு கேட்கவும், இப்ப பட்டு நம்ம ஹீரோட சட்டையை பிடிச்சிட்டு எதுவும் தெரியாத மாதிரி நடிக்காத, சீனியர் ஒழுங்கா ரெஸ்பெக்ட் கொடு, ஒழுங்கா ஏன் சின்ன அவருக்கு மரியாதை கொடு அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கவும், இப்ப ஃப்ரெஜ் அப்படிங்கிற ஆளும் நம்ம ஹீரோ பக்கத்துல வந்துட்டு நீ தான் பிளேயரா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து கேட்கவும், ஆமா நான் தான் பிளேயர் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அந்த ஃப்ரெஜ் அப்படிங்கிற ஆளும் நம்ம ஹீரோ கிட்ட பிரச்சனை பண்ற மாதிரி இருக்கவும் அப்படியே இந்த சாப்டர் முடியுது. அண்ட் இதுக்கப்புறம் தான் ஸ்டோரி லைன் கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவும் காமெடியாகவும் சூப்பராகவும் போகும். அண்ட் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க இந்த டைமில் எனக்கு கொஞ்சம் கோல்டு பிடிச்சிருக்கிறதுனால வாய்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும், அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இசபெல்லாவுக்கு நம்ம ஹீரோ மேலே க்ரஷ் இருக்கிற மாதிரி தான் நம்ம காமிக்கிறாங்க, பட் அதை பெருசாக நம்ம ஹீரோ கிட்ட காமிச்சிக்க மாட்டேங்கிறா. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது போக போக இருக்கிற எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணிட்டே மார்க்கா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கைமரா நெக்ஸ்ட் எபிசோட மீட் பண்ணலாம்.